இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம் நிறைய இருக்குங்க. இந்த அலங்கம் என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது? நம்ம ரட்சிப்பை குறிக்கிறது. இன்றைக்கு அநேக ரட்சிப்பு சேதப்பட்டு கிடக்கிறது. சில சொல்லுகிறார்கள் ரட்சிப்பு இழக்க முடியாது என்று. நிச்சயமா சொல்கிற ரட்சிப்பை இழக்க முடியும். கர்த்தர் தொடர்ந்து பேசியும் கீழ்ப்படியாமல் போனால், தொடர்ந்து அக்கிரம பாவத்துக்குள் நிலை கொண்டிருந்தால் ஒரு காலகட்டத்தை ரட்சிப்பை இழக்க வேண்டியது இருக்கும். நமது பெயரை ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போடுவோம் சொல்றாரே, அதுக்கு பேர் தாங்க ரட்சிப்பை இழக்கிறது. ரட்சிப்பை இழந்தவர்கள் பேர் அங்க இருக்காது. ஆகவே எத்தனையோ பேர் ரட்சிப்பை இழந்திருக்கிறார்கள். ரட்சிப்பு சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக இடிந்த மதில் என்று சொன்னால் ரட்சிப்பை இழந்த சேதப்பட்டு போனவர்கள். இதை கேட்கிற ஒருவேளை நீங்கள் ஒரு ரட்சிப்பை இழந்திருக்கலாம், சேதப்படுத்தப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஜனம் இருக்க அடையாளம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு மறுபடியும் திரும்புங்கள், செபியுங்கள்.